இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் புதிதாக ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவில் குடிவரவில் கொண்டு வர போறாங்க. இது எப்போ கொண்டு வர போறாங்க? இது கொண்டு வந்துச்சுன்னா இந்தியாவினுடைய எல்லா பகுதியும் ஃபுல்லாக பாதுகாக்க முடியுமா? இந்தியா சைனா பாகிஸ்தானை எப்படி இதன் மூலமா கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும்? இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த 2 நீர்மூழ்கி கப்பலை விட இது எவ்வளோ பெரிய முக்கியமான வெரைட்டி, இது எந்த வகை வெரைட்டி, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்மகிட்ட இருக்கு. அதற்கான விடையாக தான் நீ இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வேல் ஆஃபீஸர் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைமில் ஆல்ரெடி 2 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் அப்படிங்கிற 2 நீர்மூழ்கி கப்பலை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்று ஐஎன்எஸ் அரிகாண்ட், இன்னொன்று ஐஎன்எஸ் அரிகாட். ஆக்சுவலாக ஐஎன்எஸ் அரிகாண்ட் 2009 இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அதன் பிறகு 2021 இந்தியா ஐஎன்எஸ் அரிகாண்ட் அப்படிங்கிற இன்னொரு நீர்மூழ்கி கப்பல் உள்ள வந்துச்சு. ஆக்சுவலா ஒரு நாட்டுக்கு 2 நீர்மூழ்கி கப்பல் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமா பாசிபிள் கிடையாது. 2 நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவினுடைய எல்லா எல்லை பகுதியும் கண்காணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. சரியா சொல்லணும்னா 7500 கிலோமீட்டர் நம்ம 2 கவர் பண்றது ஈஸியான காரியம் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்த மாதிரி 3 முக்கியமான பகுதியை இதன் மூலமா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒன்று கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் போயிடும். ஒன்று மெயின்டெனன்ஸ் போச்சுன்னா ஒன்று மட்டும்தான் ரோந்து பணியில் ஈடுபட முடியும். அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. மினிமம் 3 to 4 நீர்மூழ்கி கப்பல் இருந்தால் தான் இந்தியாவினுடைய எல்லா எல்லை பகுதியும் கண்காணிக்க முடியும். அந்த ஒரு முக்கியமான ரீசனுக்காக இந்தியா 3வது நீர்மூழ்கி கப்பலை 2022 இருந்தே இதை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இது இப்போ ட்ரையல் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சு எல்லாமே பயன்பாட்டுக்கு வரப்போகுது. சரியா சொல்லணும்னா 2025 எண்ட்லயோ அல்லது 2026 ஸ்டார்டிங்லயோ பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த ஐஎன்எஸ் அரிதமான் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்த 2 நீர்மூழ்கி கப்பலோட இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இதனுடைய சைஸ் தான். அதாவது அது 6000 டன் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் இது 7000 டன் உள்ள நிறைய முக்கியமான நியூக்ளியர் வெப்பன் எல்லாமே இதில் வைக்க முடியும். சரியா சொல்லணும்னா இந்தியாட்ட கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம கிட்ட எவ்வளவு சப்மரைன் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் ஒரு 17 to 19 சப்மரைன் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். ஐஎன்எஸ் அரிகாண்ட், ஐஎன்எஸ் அரிகாட், ஐஎன்எஸ் அரிதமான் இனி வரப்போகுது. ஆக்சுவலா இது பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். ஆக்சுவலா இது என்ன பண்ணும்னா எதிரியினுடைய நீர்மூழ்கி கப்பலை, அதாவது எந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா நீர்மூழ்கி கப்பல் நீருக்குள்ளேயே தான் இருக்கும். அதுவும் பர்டிகுலரா நம்ம கரெக்டான டார்கெட்டை சோனார் மூலமாவோ அல்லது ரேடியோ வேவ்ஸ் மூலமாவோ கண்டுபிடிச்சு எதிரிய லாங் டிஸ்டன்ஸ்ல நம்மளால அடிக்க முடியும். சரியா சொல்லணும்னா 3000 கிலோமீட்டர், 750 கிலோமீட்டர், இந்த 2 முக்கியமான வேரியன்ட் இருக்கு. இதன் மூலமா நம்ம எதிரியை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் பர்டிகுலரா நம்ம முதல் முறையா எதிரியை தாக்க முடியாது. எதிரி நம்மளை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷோரா நம்ம கன்ஃபார்ம் பண்ணாதான் 2வது முறை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியா இருக்கும். ஆக்சுவலா இதனால இந்தியா இந்த எஸ்எஸ்பிஎன்ல ஐஎன்எஸ் அரிதமான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த எஸ்எஸ்பிஎன்ல ஆல்ரெடி 2 இருக்கு. ஓகே, எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்மர்சிபிள் கில்லர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நீர்மூழ்கி கப்பல். ஆக்சுவலா இதுல இந்தியா கிட்டத்தட்ட 17க்கு மேல வச்சிருக்கோம். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா கல்வெரி குரூப், சிந்துகோஸ், சிசுமார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல், இது எல்லாமே சேர்ந்தாதான் 17 இருக்கு. ஆக்சுவலா இதன் மூலமா என்னப்பா பண்ண முடியும்? நம்ம அருகில் இருக்க முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை இதன் மூலமா கம்பல்சரி அட்டாக் பண்ண முடியும். சிப்பையும் அதன் மூலமா அட்டாக் பண்ண முடியும். இது குறைந்த தூரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இதன் மூலமா நமக்கு செலவு பெரிய லெவல் இருக்காது. எதிரியை டைரக்டா நம்மளால அட்டாக் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலரா 300 to 500 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இருக்கிறத கம்பல்சரி இதன் மூலமா அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு பர்பஸ்க்காக இந்தியா இந்த எஸ்எஸ்கே அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் 17 இன்னைக்கு இந்தியாவில் வச்சுக்கிட்டு எதிரியை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா நம்ம சுருக்கமா சொல்ல போனா அரேபியன் சி, மலாக்கா ஸ்ட்ரைட், அரேபியன் சி, இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, இந்த மாதிரி எல்லை பகுதியை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நீர்ல இருக்க முடியாது. சரியா சொல்லணும்னா 1 வாரம் மட்டும்தான் இருக்க முடியும்.
முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தா இது வந்து டீசல் மற்றும் எலக்ட்ரிக்கால் இயங்கக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நீருக்கு மேல போயிட்டு இருக்கும்போது இது வந்து டீசலால் இயங்கும், தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா பேட்டரியால் இயங்கும். ஆக்சுவலா பேட்டரி வந்து பெரிய லெவல்ல கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால ஒரு வாரம் மட்டும் தான் இயக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா இந்தியா வந்து அதுக்கு ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை நோக்கி இந்தியா வந்து இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சிஸ்டம். ஆக்சுவலா இது வந்து நீரிலிருந்து, அதாவது காற்று அல்லது நீர் ரெண்டிலிருந்து ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் வந்து அதில் மூலமா பிரிச்சு எடுத்து அதுவே வந்து ஒரு எனர்ஜியை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 2 to 3 வாரம் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியை இந்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இதுல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன்ல எஸ்எஸ்கேல இந்தியா வந்து பெரிய லெவல்ல கிடையாது. அடுத்த ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் வெரைட்டி அப்படின்னு பார்த்தா அதுவும் பர்டிகுலரா SSN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியூக்ளியர் சப்மரைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல். இது வந்து இந்தியாவில் கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒன்று கூட கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட லாங் ரேஞ்சில் எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்தாலும் இதன் மூலமா அட்டாக் பண்ண முடியும். இந்தியாட்ட ஒன்று கூட கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா INS அகுலா அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாட்டு வந்து லீஸுக்கு எடுத்திருந்தோம். ஆல்ரெடி அதை லீஸுக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு 10 வருஷம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். 2021 அது வந்து முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு நீர்மூழ்கி கப்பலை சொந்தமா வந்து தயாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து லீஸுக்கு எடுக்கிறோம். அதுவும் பர்டிகுலரா INS அகுலா 3 அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல். ஆக்சுவலா இது வந்து எல்லா அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இன்னும் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பட் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அதை தாண்டி இந்தியா வந்து இதில் சொந்தமா 5 தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. இது வந்து உடனடியாக பாசிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது இது வரைக்கும் டிசைன் மட்டும் தான் ஓகே பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போதான் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து விசாகப்பட்டினம் தான் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2032லயோ 2035லயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால அதன் பிறகு நம்ம கிட்ட இருக்க ஒரு முக்கியமான வெப்பன் தான் இந்த SSBN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். ஆக்சுவலா இதன் மூலமா இந்தியா வந்து எதிரியை அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வெப்பனா இதை யூஸ் பண்றோம். அதுக்கு காரணம் சைனா கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு தேதியில ஒரு 70 நீர்மூழ்கி கப்பலுக்கு மேல இன்னைக்கு வச்சிருக்காங்க. இன்னும் வருங்காலத்துல 150 300 2035 போதெல்லாம் நாங்க 300க்கு மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதனால இந்தியா வந்து இந்த இடத்துல நிறைய போக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதற்கான ஒரு முன்னேற்பாடாக தான் இந்த INS அரிதமான் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை பார்க்கப்படுது. ஏன்னா 750 கிலோமீட்டர் போக முடியும், 3000 கிலோமீட்டர் போக முடியும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை தாண்டி வெர்டிகல் டியூப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி INS அரிகாட் இதுல வந்து 4 வெர்டிகல் டியூப் மட்டும்தான். பட் இதுல 8 வெர்டிகல் டியூப் இருக்கு. ஆக்சுவலா இந்த வெர்டிகல் டியூப் வந்து எதற்காகனா இதன் மூலமா தான் அந்த K-15 ஆகட்டும், K-4 மிசைல் ஆகட்டும் இதன் மூலமா லான்ச் பண்ண முடியும். ஒவ்வொரு லான்ச் டியூப்ல இருந்து நம்ம ஒரு மிசைல லான்ச் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரே நேரத்துல மல்டிபிளான முக்கியமான மிசைல் எல்லாமே இதன் மூலமா அட்டாக் பண்ண முடியும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ஒன்னா 8 K-15 ஏவுகணையை ஒரே டைம்ல ஏவ முடியும். இல்லைன்னா நம்மளால மிங்கிள் பண்ணி K-15 அல்லது K-4 ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி நம்மளால ஒரே நேரத்துல எதிரியை அட்டாக் பண்ண முடியும். அப்படி நம்மளால அட்டாக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எதிரினால அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது நீருக்குள்ள இருக்கு. அதை தாண்டி இதுல நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதனாலதான் இது வந்து ரொம்ப காலம் நீருக்குள்ளேயே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆக்சுவலா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நம்ம SSN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான கெப்பாசிட்டியிலும் வச்சிருக்கோம். இந்த SSBNலையும் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 83 மெகாவாட் அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர் வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அணுக்கரு பிளவு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல நடக்கும். அப்படி நடக்கும்போது இங்க அளவுக்கு அதிகமான ஹீட் வந்து ஜெனரேட் ஆகி இது வந்து தண்ணியை வந்து ஸ்டீமா மாத்தி டர்பைன் பிளேடை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி வந்து டர்பைன் பிளேட் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா இங்க வந்து கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி அதன் மூலமா இங்க பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகி மாச கணக்கா வந்து தொடர்ந்து இருக்க முடியும். இங்க வந்து ஃபுட் சப்ளை மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு வருஷம் கூட தொடர்ந்து இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த INS அரிதமான் இந்த ஃபியூச்சர்ல வரப்போற 4வது 5வது நீர்மூழ்கி கப்பல் எல்லாத்துக்குமே இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இது வந்து இந்த SSN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலையும் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சிருக்கோம்.
ஆக்சுவலாக அதுலேயும் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இதன் மூலமாக கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக இது வந்து லாங் ரேஞ்சில் எல்லா பகுதியும் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் உலகம் ஃபுல்லாக நம்மளால கண்காணிக்க முடியும். பட் இதை தயாரிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. இதுக்கு வந்து அதிகமான காசு செலவு பண்ணி டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் இந்தியா வந்து இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்த ஐஎன்எஸ் அரிதமான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா 24 நாட் வேகத்தில் தண்ணிக்குள்ளே போக முடியும். அந்த அளவுக்கு வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக. அதை தாண்டி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 70% இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முக்கியமான பொருட்களால் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னா எஸ்எஸ்கேல வந்து இந்தியா வந்து பெரிய லெவலில் நம்ம முன்னேறி போயிட்டு இருக்குமா, சப்மர்சிபிள் கில்லர் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க ஒன்றா ஜெர்மன்காரங்களா இருக்காங்க, இல்லைன்னா ரஷ்யாக்காரங்களா இருக்காங்க, இல்லைன்னா பிரான்ஸ்காரங்களா இருக்காங்க. இந்த 3 பேர் கூட்டு முயற்சியில் தான் இந்தியா வந்து அந்த எஸ்எஸ்கேலையும் பெரிய லெவலில் டெவலப் ஆயிருக்கு. பட் அதனுடைய பட்ஜெட் வந்து பெரிய லெவலில் கிடையாது. ஆனால் இந்தியா வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம எஸ்எஸ்பிஎன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்லையும் 4வது 5வது நீர்மூழ்கி கப்பல் இதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக வந்து இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் 14,000 டன் 14,000 டன் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான மிசைல் எல்லாமே தூக்கிட்டு போகிற அளவுக்கு இந்தியா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குப்பா நம்ம இவ்வளோ வந்து நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா லாங் ரேஞ்சில் கண்டம் விட்டு கண்டம் பாயிற அளவுக்கு கூட நம்ம மிசைலை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்தியா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் இந்த எஸ்எஸ்என் இந்த எஸ்எஸ்கே இந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே வந்து டார்பிடோ டியூப்ல மூலமாக நம்ம அட்டாக் பண்ணலாம். அதை தாண்டி ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் மூலமாக எதிரியை அட்டாக் பண்ண முடியும். இது வந்து ஷார்ட் ரேஞ்சாக இருக்கலாம், லாங் ரேஞ்சாக இருக்கலாம். பட் இந்த நியூக்ளியர் மிசைல் சப்மரைன் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாமல் ஈஸியாக வந்து எதிரினுடைய விரல விட்ட ஆற்றை லாங் ரேஞ்சில் அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. சப்போஸ் அவன் தப்பிச்சா அப்படின்னா அந்த மிசைல் வந்து கம்பல்சரி வேஸ்ட்டாக தான் போகும். அதுதான் இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து பார்க்கப்படுது. பட் இந்தியா வந்து இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி கூடிய விரைவில் ஐஎன்எஸ் அரிதமான் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. இந்தியா வந்து இதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பொது பார்த்தால் தான் தெரியும். அதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்கள் 4வது நீர்மூழ்கி கப்பல் 5வது நீர்மூழ்கி கப்பல் இதை விட பல அட்வான்ஸான டெக்னாலஜியோட நம்ம எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலராக வெளிநாட்டோட ஒரு சில கம்பெனியோட நம்ம கூட்டு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.